அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 7ஆம் வகுப்பு முதல் பருவத்துல 3வது இயலில் உள்ள வழக்கு என்பதுதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வழக்கு அப்படின்னா கோர்ட்ல இருக்குதுங்களே அதுவா? அப்படின்னா அது இல்லைங்க. அது ஜட்ஜும் வக்கீலும் பார்த்துக்குவாங்க. நமக்கு இலக்கணத்துல இருக்கிற வழக்க பார்க்க போறோம். வழக்குன்னா என்ன? வழக்கத்துல இருக்கிறத நம்ம அப்படியே பயன்படுத்துறது வழக்கு எனப்படும். அதாவது நம்ம எழுதுறதுலயும் பேசுறதுலயும் உள்ள சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு தான் வழக்கு எனப்படும். நம்முடைய முன்னோர்கள் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருள்ல பயன்படுத்தினாங்களோ நாம அந்த சொற்களை அதே மாதிரி பயன்படுத்துறது தான் வழக்கு. ஆகவே வழக்கத்தில் இருப்பதை நாம் பயன்படுத்துவது வழக்கு எனப்படும். இந்த வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என 2 வகைப்படும். அதில் இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு என்றால் என்ன? ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். அதற்குரிய இயல்பான சொல்ல அந்த பொருளை சொல்வதுதான் இயல்பு வழக்கு. இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு என 3 வகைப்படும். இலக்கணம் உடையது. இலக்கணம் உடையது என்றால் என்ன? நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நம்ம பார்த்தோம்னா இது தனக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாம இயல்பா தருகிறது. இவ்வாறு இலக்கண நெறி மாறாம முறையா அமைந்த சொல் இலக்கணமுடையது எனப்படும். ஆகவே நெறி மாறாம முறையா அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் நிலம், மரம், வான், எழுது அப்படின்ற சொற்கள். இரண்டாவது இலக்கண போலி. இல்லத்தின் முன்னாடி இருக்கிற பகுதியை நம்ம இல்லத்தின் முன் நாடி என்பதை இல் முன் என்று சுருக்கமா சொல்லுவோம். இல் என்றால் இல்லம், முன் என்றால் முன்னாடி. அப்போ இல்லத்தின் முன்னால் என்று பொருள். இல் என்றால் இல்லம், முன் என்றால் முன்னாடி. இவை இல்லத்தின் முன்னால் இருக்கும் பகுதி என்று சொல்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அதை முன்றில் என்று கூறினார்கள். அதாவது முன்னாடி இருக்கிறத பின்னாடி, பின்னாடி இருக்கிறத முன்னாடி, முன்றில் என்று மாற்றி வழங்கினார்கள். இதே மாதிரி கிளையோட நுனியை நம்ம என்ன சொல்லுவோம்? கிளையின் நுனி, கிளை நுனி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நாம எல்லாரும் வழக்கத்தில் நுனி கிளை அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு இலக்கண முறைப்படி இதை நாம் சொல்லனாலும் இலக்கணமுடையவை போலவே இதை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் இலக்கண போலி எனப்படும். இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வர்றது தான் குறிக்கும். எனவே இலக்கண போலியை முன்பின்னாக தொக்க போலி என்று கூறலாம். முன்பின்னாக தொக்க போலி. முன்னாடி இருக்கிறது பின்னாடியும், பின்னாடி இருக்கிறது முன்னாடியும் வர்றதுதான் முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, புறம் நகர், நகர்ப்புறத்தை புறநகர் அப்படின்னு சொல்றோம். அதனால இது இலக்கண போலி, இல்லைன்னா முன்பின் தொக்க போலி என்று கூறலாம். கால் வாய், வாய்க்கால நம்ம கால்வாய் அப்படின்னு சொல்றோம். வாய்க்கால்னு கிராமப்புறத்தில் சொல்றாங்க, நாம நகர்ப்புறத்தில் கால்வாய் அப்படின்னு சொல்றோம். ஆகவே இதுவும் முன்பின் தொக்க போலி அல்லது இலக்கண போலி ஆகும். அதே மாதிரி தசை, சதை என்பதை தசை என்று கூறுகிறோம். கண்ணின் கடைப்பகுதியை கடைக்கண் என்று கூறுகிறோம். இவ்வாறு சொல்றதெல்லாம் இலக்கண போலி ஆகும். அதே பாருங்க, தெரிந்து தெளிவோம். வாயில் வாசல் அப்படின்னு சொல்றோம். அதாவது இல்லத்துக்கு உள்ள நுழையிற வழி இல்வாய். இல் என்றால் இல்லம், வாய் என்றால் வாசல். அதாவது இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் அதனை நம்ம வாயில் என்று அழைக்கிறோம். இது இலக்கண போலி. வாயில் என்னும் சொல்லி பேச்சு வழக்கில் நம்ம வாயில் என்பதை வாசல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்படி சொல்றது மறு. வாயில் என்பதை வாசல் என்று சொன்னால் அது மறு. மறு பத்தி நம்ம அடுத்ததா பார்க்கிறோம். பாருங்க, மறு. நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் அப்படின்ற பெயரை நம்ம முழுமையாக சொல்லாமல் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா தஞ்சைக்கு போயிட்டு வரோம். இல்லை எங்கே எந்த ஊருக்கு கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டோம்னா தஞ்சாவூரை தஞ்சைக்கு போயிட்டு வரோம். திருநெல்வேலியை நெல்லை என்று சொல்கிறோம். திருச்சிராப்பள்ளியை திருச்சி, கோயம்புத்தூர் கோவை, இப்படி சுருக்கமாக நம்ம சொல்வது உண்டு. இது இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான். இப்படி வழங்கக்கூடிய சொற்கள் தான் மறு என்று சொல்கிறோம். இப்போ கோயம்புத்தூர் என்பதை கோவை என்று நம்ம சொல்கிறோம். குடந்தை, கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்கிறோம். என் தந்தை என்பதை எந்தை அப்படின்னு சொல்கிறோம். பொழுது என்பதை போது என்று சொல்கிறோம். சோழநாடு என்பதை சோநாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்படி வரக்கூடியது மறு ஆகும். அடுத்தது இரண்டாவது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி என்று தகுதி வழக்கு
3 வகைப்படும். தகுதி வழக்கு என்றால் என்ன அப்படின்னா, எதையாவது ஒரு காரணத்தால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை மற்றவங்ககிட்ட அந்த சொல்ல நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சொற்களை தகுதியான சொற்களா மாற்றி குறிப்பிடுவது தான் தகுதி வழக்கு. தகுதியான சொற்களா மாற்றி சொல்றது அதுதான் தகுதி வழக்கு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல், மங்களம், குழுக்குறி. முதல்ல இடக்கரடக்கல் பார்க்கலாம். பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை மற்றவங்ககிட்ட நம்ம வெளிப்படையாக அந்த சொல்ல சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சொல்ல தகுதியுடைய வேறு சொல்லால தகுதியுடைய வேறு ஒரு சொல்லால அதை சொல்றது இடக்கரடக்கல். உதாரணமா, கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வெளிப்புறத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே குழந்தை ஆய்வு உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்லுவோம். பள்ளியில் மாணவன் இடைவேளைக்கு முன்னாடியே ஐயா எனக்கு ரொம்ப அவசரம் அப்படின்றத அவன் ஒரு விரல் காட்டி கேட்பான். அப்போ ஒன்றுக்கு போய் வருகிறேன் அப்படின்னு கேட்பான். அப்படி போயிட்டு வந்தவனை கேட்டிங்கன்னா எங்கே போயிட்டு வந்தப்பா அப்படின்னு கேட்டோம்னா ஐயா ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு அந்த மாணவன் சொல்வான். அப்போ நம்ம புரிந்து கொள்கிறோம், இதுதாங்க இடக்கரடக்கல். ஆகவே வெளிப்படையாக சொல்ல முடியாத சொற்களை அதற்குரிய தகுதியான வேறு சொல்லால் சொல்வது இடக்கரடக்கல் எனப்படும். 2 மங்களம். அதாவது துயரமான ஒரு செய்தியை மங்களமாக சொல்வது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றத செத்தார் அப்படின்னு நேரடியாக இறந்துட்டாரு செத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் மங்களம் இல்லாத சொல்ல நம்முடைய முன்னோர்கள் கருதினாங்க. அதனால் செத்தாங்க அப்படின்னு சொல்கிறத விட அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. செத்துட்டாங்க அப்படின்றத துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இந்த காலத்தில் அதை இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பேனர் அடிக்கிறோம். இவ்வாறு மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேற சொல்லாத சொல்வதைத்தான் மங்களம் என்று சொல்கிறோம். ஒருத்தருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னப்பா ஓலை வந்துடுச்சா அப்படின்னு அந்த காலத்தில் மறைச்சி சொல்கிறதுக்கு திருமுகம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஓலை வந்தது அப்படின்னா நம்ம வேலை போயிடுச்சு அப்படின்றத நேரடியாக சொல்லாமல் திருமுகம் வந்திருக்கிறது. கருப்பாக இருக்கிற ஆடு கருப்பு ஆடு அப்படின்னு சொன்னால் அது மங்களமாக இல்லை அப்படின்றதுக்காக அதுக்கு பெயரை நம்ம என்ன வச்சுக்கோம், வெள்ளாடு என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அந்த விளக்கை அணை அப்படின்னு சொல்கிறத விட விளக்கை குளிரவை அப்படின்னு சொன்னால் அதுக்கு மங்களமாக இருக்கிறது, மங்களமாக இருக்கும். விளக்கை அணைக்கிறது தவறு, விளக்கை குளிர வைத்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஒரு சொல். அதுதான் மங்களமாக சொல்லணும், எதையுமே அமங்கலமாக சொல்லக்கூடாது. சுடுகாடு அப்படின்னு கூட சொல்லாமல் நன்காடு என்ற சொல்லை பயன்படுத்தினார்கள். 3வது குழுக்குறி. பல பேர் கூடியிருக்கிற இடத்துல சிலர் மட்டும் தங்களுக்குள்ள சில செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புவாங்க. ஆனால் மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள இல்லாத வகையில் அந்த சொற்களை பயன்படுத்துவாங்க. இவ்வாறு அந்த குழுவினருக்கு மட்டும் பொருள் அல்லது அந்த செயலை குறிக்கக்கூடிய அந்த சொல் பயன்படுத்துவாங்க. நமக்குள்ள மட்டும் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் அந்த குழுவுக்குள்ள அல்லது அந்த செயலை செய்கிறவங்களுக்குள்ள அந்த சொற்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த சொற்களுக்கு குழுக்குறி என்று பெயர். அந்த சொற்களுக்கு குழுக்குறி அப்படின்ட்டு பேர். உதாரணமாக ஒருத்தர் நகை வாங்க போயிட்டு வரேன் அப்படின்னா, நகை வாங்குறாரா, ஒரு பின்னாடியே போய் நகை விற்கிற விலைக்கு பின்னாடியே போயிட்டு அந்த நகையை பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 4 பேர் வருவான். அதனால அந்த 4 பேருக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பொன் செய்யக்கூடியவர்கள் வெளியூரில் போய் நகையை வாங்கி கொண்டு வருவதற்காக சொல்லிவிட்டு போகின்ற சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரி. ஆகவே அவங்க பொற்கொள்ளர்கள் தங்கத்தை பரி என்று சொல்வார்கள், பொன்னை பரி என்று சொல்வார்கள். நான் சென்று பரி வாங்கி வருகிறேன், 1 கிலோ பரி வாங்கி வருகிறேன், 2 கிலோ பரி வாங்கி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. பரி அப்படின்னா நமக்கு அது என்னென்ன பொருள் தெரியாது, அதனால மற்றவர்களால் அவங்களுக்கு தொந்தரவு வராமல் இருக்கும். ஆகவே பொற்கொள்ளர்கள் பொன்னை பரி என்று கூறுவார்கள். அதே மாதிரி யானை பாகர்கள் ஆடையை காரை அப்படின்னு சொல்ற சொல்லால பயன்படுத்துவாங்க. இப்படி சொல்லதான் குழுவுக்குறி எனப்படும். தெரிந்து தெளிவோம் பாருங்க, இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, இந்த 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையாகும். இப்போ நம்ம 3 வகை பார்த்தோம். இந்த 3ம் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு ஒரு நல்ல சொல்லை பயன்படுத்துறது. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுக்குறி எனப்படும். வழக்கு என்பது முடிந்தது. அடுத்தது போலி. அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் சொன்ன வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருவள்ளுவர் கூறியது திருக்குறள்ல. பாருங்க, அறம் அரண் இந்த 2 சொற்கள்ல
ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்குது, கடைசி எழுத்து. ஆனால் பொருள் மாறவில்லை. இம், இன். ஆனால் இதற்கு பொருள் மாறுபடவில்லை. இவ்வாறு சொல்லோட முதல்லையோ இடையிலையோ அல்லது இறுதியிலையோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தந்தால் அது போலி போலி எனப்படும். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. போல இருத்தல், அது மாதிரி இது இருக்கும், அப்படி இருக்கிறது. போல இருத்தல் என்பதுதான் போலி எனப்படும். இந்த போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என போலி 3 வகைப்படும். அதில் முதற்போலி, முதல் எழுத்து மாறி வருவது முதற்போலி. சொல்லோட முதல் எழுத்து இருக்க வேண்டிய இடத்துக்கு வேற இடத்துல வேற ஒரு எழுத்து மாறி இருக்கும். சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருங்க. இப்படி வர்றதுதான் முதற்போலி. அதே பொருளை தந்தா அது முதற்போலி. அதாவது முதல் எழுத்து மாறி நின்று அதே பொருளை தருவது முதற்போலி. உதாரணம் பாருங்க, பசல் அப்படின்றது பைசல், பைசல் பண்றது அப்படின்றதாங்க பசல். மைஞ்சு என்பதுதான் மஞ்சுன்னு சொல்றோம். மயல், மையல் என்பதை சுருக்கமா மயல் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே முதல் எழுத்து மாறி வரும். முதல் எழுத்து மாறி வந்திருக்கும், ஒரு எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வந்து ஆனா அதே பொருளை கொடுக்கும். இவ்வாறு வருவது முதற்போலி எனப்படும். அடுத்தது இரண்டாவது இடைப்போலி. சொல்லின் இடையில இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தர்றது, அது இடைப்போலி. இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி எனப்படும். பாருங்க, இடையில அமைச்சு என்று வரணும், ஆனா அதுக்கு பதிலா அமைச்சு அப்படின்னு சொல்றாங்க. இளைஞ்சி, இளஞ்சி அப்படின்னு, அரையர் அப்படின்னு சொல்றா, அரையர் அப்படின்னு சொல்றாங்க. ஆகிய சொற்கள்ல இடையில் உள்ள எழுத்து மட்டும் மாறி ஆனா பொருள் மாறாம இருக்கிறது. இவ்வாறு வருவது இடைப்போலி எனப்படும். மூன்றாவது கடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்து அதுக்கு பதிலா வேற ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தந்தா அது கடைப்போலி எனப்படும். சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும். பாருங்க, இறுதியில அகம், அகன், நிலம், நிலன், முகம், முகன்றதுக்கு பதிலாக முகம்னு சொல்றோம். பந்தல், பந்தருக்கு பதிலாக பந்தல், சாம்பல், சாம்பருக்கு பதிலாக சாம்பல் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு சொற்களின் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருக்கிறது, இது கடைப்போலி எனப்படும். அக்ரிணை பெயர்களின் இறுதியில் இருக்கும் அகர எழுத்துக்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அக்ரிணை பெயர்கள், உயர்திணை, அக்ரிணை. அப்ப நம்ம அக்ரிணையில பெயர்களின் இறுதியில நிற்கக்கூடிய மகர எழுத்துக்கு பதிலா நகரம் வருது, மாக்கு பதிலா வருகிறது. இவ்வாறு கடைப்போலியாக வரும். லகர எழுத்துக்கு பதிலா ரகரம், மகர எழுத்துக்கு பதிலாக நகரமும் லகர எழுத்துக்கு பதிலாக ரகரமும் கடைப்போலியாக வரும். இப்படி கடைப்போலியாக வரும். இப்போ நம்ம போலி 3 போலி பார்த்தோம். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. அடுத்தது நம்ம பார்க்கறது முற்றுப்போலி. முற்றும் முதல் எழுத்தும் இடையில இருக்கிற எழுத்தும் கடைசியில் இருக்கிற எழுத்தும் மாறி வர்றது, அந்த எழுத்துக்கு பதிலாக வேற எழுத்து மாறி வந்து அதே பொருளை தந்தால் அது முற்றுப்போலி எனப்படும். மூவகை போலிகள் மட்டுமின்றி நமக்கு இந்த முற்றுப்போலியும் உண்டு. பாருங்க, 5 அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், 5 அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கு பதிலாக ஆ, இன்னுக்கு பதிலாக இன், தூக்கு பதிலாக சு, இப்படி 3 எழுத்துமே மாறி வருகிறது. இவ்வாறு மாறி வருவதுதான் முற்றும் மாறி வருவதுதான் முற்றுப்போலி எனப்படும். ஆனாலும் 5 என்று சொன்னாலும் அதுவும் அந்த 5 அப்படின்ற பொருளை தான் தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பா அமைந்த எழுத்துக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருக்கிறது முற்றுப்போலி எனப்படும். இதுவரைக்கும் நம்ம வழக்கு பார்த்தோம். வழக்கு, நம்முடைய முன்னோர்கள் எதை எப்படி சொன்னாங்களோ அதை நாம் அதே மாதிரி சொல்லிட்டு வர்றது வழக்கு. அது 2 வகைப்படும், இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி. அந்த இயல்பு வழக்கில் 3 வகை இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இலக்கணமுடையது,
இலக்கண போலி, மறு அப்படின்னு சொல்லி 3 வகை பார்த்தோம். அடுத்தது தகுதி வழக்கில் இடக்கரடக்கல், மங்கலம், குழுக்கிரி அப்படின்னு சொல்லி 3 பார்த்தோம். அதுக்கு அடுத்தது போலி. போலியில் 3 வகை இருக்கிறது. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. இந்த 3 வகை மட்டும் இல்லாமல் முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடத்தில் பார்த்துக்கோம். நாம் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.